40. 42. 42. டேய் அதை தாண்டா இங்கிலீஷ்ல சொல்றேன். 44. 46 டா. 48. இருக்காது 52 டா. ஏய் என்ன வயசை பத்தியும் சொல்ற மாதிரி தெரியல, தொகுதி பங்கீட பத்தி சொல்ற மாதிரியும் தெரியல, எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு, ஏழை விடுற மாதிரியும் தெரியல. எதை பத்திடா பேசிட்டு இருக்கீங்க? நீ சொல்லு. சார்ட்ட நீ சொன்னா நல்லா இருக்கும். ஏய் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. த்ரிஷாவோட இடுப்பளவு தெரியுமா? நல்லா தெரியும். ஆசினோட இடுப்பளவு சூப்பரா தெரியும். அமிதாவோட இடுப்பளவு சூப்பரா தெரியும். ஏய் இது ரொம்ப முக்கியமா? இதை விட நாட்டுல ரொம்ப முக்கியமான விஷயமெல்லாம் இருக்குடா. அதானே சாரோட இடுப்பளவு தெரியுமா? ஏன் இடுப்பளவு தான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அது ரொம்ப முக்கியம் இல்ல. அது வேற ஒண்ணும் இல்ல சார். இந்த தீபாவளிக்கு நம்ம வாட்ச்மேன் மகாலிங்கத்துக்கு குண்டா இருப்பார்ல, குண்டா இருப்பார் இல்லையா, அவரோட இடுப்பு அளவுக்கு ஒரு பேண்ட் தைச்சேன். அவருக்கு அது ரொம்ப லூசா இருந்தது. ஆனா அது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு நான் சொல்றேன். இவன் நம்ப மாட்டாங்க. அவருக்கு லூசா இருக்கிறது எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இல்ல இருக்கலாம். அந்த கோடம்பாக்கம் பேங்க்ல கொள்ளையடிச்சது யாரா இருக்கலாம்? நான் இல்ல. அந்த வலசரவாக்கம் 3வது தெருவுல ஒரு பொண்ணு கிட்ட செயின் அத்துட்டு ஓடுனது யாரா இருக்கலாம்? நானும் இல்ல சார். நோட்டு மாத்துனது நான் இல்ல. டாலர் மாத்துனது மேலும் காது சார். இப்படி எல்லா கேஸையும் உங்க மேல எழுதி கம்பி எண்ணெய் வச்சு கழுதிங்க வச்சிருக்கோம். பரவாயில்லையா சார்? அது ஏன் இடுப்புல என்ன அசிலோட கம்மி சார். அப்படி போடு. வாங்க ஐயா. உட்காரு. நான் வந்தது கூட தெரியாம ஏன் அப்படி டல்லா உட்கார்ந்துட்டு இருக்க? எனி ப்ராப்ளம்? ரொம்ப குழப்பமா இருக்கு பாரதியாரே. உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ எப்பவுமே என்னையே நினைச்சிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியாதா செல்லம்மா? நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மான்னு நான் பாடினேன். நீயோ நின்னை சரணடைந்தேன் பாரதின்னு என் நினைவாவே இருக்க. சொல்லு செல்லம்மா, என்ன விஷயம்? பாரதியாரே, மனசுல ஒரே குழப்பமா இருக்கு. சிவா கிட்டையும் மேயப்பு கிட்டையும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காதுன்னு சொல்றேன், கேட்கறியா? அதான் குழப்பமா இருக்கு. நான் எவ்வளவு சீரியஸான விஷயம் சொல்றேன், அதை புரிஞ்சுக்காம இப்படி ஜோக் அடிக்கிறீங்களா பாரதியாரே? சரி சரி, சீரியஸா கேட்கறேன், சொல்லு என்ன விஷயம்? நீங்க கொடுத்த தைரியத்துல கண்ணதாசனை மீட் பண்ணி பிசினஸ்க்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். வெரி குட். ஆனா பிசினஸ் என்னால சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியுமான்னு மனசுல சந்தேகமும் குழப்பமும் இருக்கு. இந்த பார் செல்லம்மா, நீ முதல்ல ஒன்ன நம்பு. நம்பிக்கைங்கிற அஸ்திவாரம் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. ஆடுவோமே பல்லு பாடுவோமே நான் பாடினேனே, அது சுதந்திரம் கிடைச்ச அப்புறமா பாடினேன் இல்ல, அதுக்கு முன்னாடியே பாடினேன். எப்படி? நம்பிக்கை தான். நடந்ததா இல்லையா? இவ்வளவு ஏன்? இப்ப அமெரிக்கன் எலெக்ஷன்ல ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆக போற ஒபாமா 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. நான் ஜெயிப்பேன் நம்பினாரு, ஜெயிச்சாரு. புரியுது புரியுது, நீ ஏன் இப்படி பாக்குறேன்னு. நம்ம ஊர்ல கூட தான் சில பேர் நான் ஜெயிச்சிருவேன்னு ராப்பகலா மீட்டிங் போட்டு கடைசியில டெபாசிட் இல்லாம போறாங்களே, அவங்கள பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்கற மாதிரி பாக்குற. இது இவங்கெல்லாம் எப்படியாவது பதவிக்கு வரணும்னு பேராசையில வைக்கிற குருட்டு நம்பிக்கை. ஒபாமாக்கு இருக்கிறது தன்னம்பிக்கை. அப்பாடா சிரிச்சிட்ட. இல்லைன்னா உன்னை கன்வின்ஸ் பண்றது இன்னும் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியிருந்திருக்கும். உங்க பேச்சை கேட்டா எனக்கு நிறைய நம்பிக்கை வருது பாரதியாரே. ஆனா என் வீட்டுக்காரரும் எங்க அப்பாவும் தான் ஏதாவது பிரச்சனை பண்ணாம இருக்கணுமே. புத்திசாலி மாதிரியும் பேசுற, சமயத்துல புரியாத மாதிரியும் பேசுற. உங்க அப்பா நாளையும் உன் வீட்டுக்காராலையும் என்ன பண்ண முடியும்? ஏதோ பேங்க்ல லோன் கிடைக்கல, ப்ராஜெக்ட் ரெடி ஆகலன்னு நீ வருத்தப்படலாம். இந்த வெத்து வேட்டுகளுக்காக நீயே வருத்தப்படுற? உன்னால் முடியும் தம்பின்னு கே பாலச்சந்தர் படம் எடுத்தாரு, ஜெயிச்சாரு. இப்போ உன்னால் முடியும் பெண்ணேன்னு நான் சொல்றேன். நம்பிக்கை வளர்த்துக்கோ. இந்த பார் செல்லம்மா, சிவாவும் மெய்யப்பனும் வெறும் மாயை. என்னை கெடுப்பதற்கு என்ன முற்றாய் கெட்ட மாயையே, நான் உன்னை கெடுப்பது உறுதி என்றே உணர் மாயையே அப்படின்னு தைரியமா பிசினஸ்ல இறங்கு. கண்டிப்பா நீ ஜெயிப்ப. ஆல் தி பெஸ்ட்.
கௌஷிக் வாங்க 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 டேய் என்ன வரவேற்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஏதோ அவசரம் மெசேஜ் பண்ணி என்ன அவசரம்? ரொம்ப அவசரம் சார். அது என்ன விஷயம்னு கேட்க தான் உனக்கு ஃபோன் பண்ண, நீ தான் ஃபோனே எடுக்கலையே. அது நேரில் தான் சொல்லணும். அதான் நேர்ல வந்துட்டேனே, சொல்லேடா. எங்க அண்ணன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? அவனை பத்தி எனக்கு தெரியும்டா. அவன் இங்க இருந்தான்னா ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அதனால தான் அவனை கொண்டு போய் எங்கேயா வெளியில விட்டு வாங்கடான்னு சொன்னேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. ஐயோ பிரச்சனை இப்போ அது இல்லை சார். அது என்னன்னா- பிரச்சனையே இவனால தான்டா ரங்கசாமி. இவன் பாட்டுக்கு மேனேஜர்கிட்ட ஒரு பொய்ய சொல்லி விட்டு எங்களை எல்லாரையும் மாட்டி விட்டான். அப்படியா? அப்படி என்னடா பண்ண சொல்லு. ஏய் போதும் எடுத்துடா. நான் உன்னை ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், பொய் சொல்லாதடா பொய் சொல்லாதடான்னு. கேட்டியா? என் பேச்சை கேட்டிருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை உனக்கு ஏற்பட்டிருக்குமா? இப்போ உன் வேலை போகுது பாரு. நீங்க மனசு வச்சா என் வேலை போகாது சார். உங்க மேனேஜர் கிட்ட நான் வந்து பேச முடியாது. நீங்க மேனேஜர் கிட்டலாம் வந்து பேச வேண்டாம். அவர் இங்க வரப்போ நீங்க என் அப்பாவை நடிச்சா போதும். ஆனா என்ன ஃப்ராட் பண்ண சொல்றியா? என்ன ஃப்ராட் பண்ண சொல்றியா? நோ, நெவர், முடியாது. 3 ஒண்ணுதான் சித்தப்பா. அது எனக்கு தெரியும், இருந்தாலும் முடியாது. பையன் இருந்து அவனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை, நீங்க சும்மா உங்களை தாக முடியுமா? ரொம்ப அடிக்கிறான்டா, ரொம்ப அடிக்கிறான், அழுகுறான்டா. ஒத்துக்கடா 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 டேய், ஒத்துக்கடா டேய். அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், அழுவையை கண்டினியூ பண்றா. நீங்க எங்க சும்மா உட்காதா கூட போதும். முதல்ல நான் சமாளிச்சிருப்பேன். என் கையை விட்டுறாதீங்க, கையை விட்டுறாதீங்க. ஏய், சரிடா. ஆனா ஒண்ணு, நான் ஜாட மாடையா தான் பேசுவேன், பொய் சொல்லுவேன்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. பெரிய அதிர்ஷ்டம். அது போதும், அது போதும். வீடு நல்லா இருக்குங்களா? பாத்தீங்களா? கேட்டன்லாம் மாத்திட்டேன். அப்புறம் அதுதான் நம்ம பசங்களோட ரூம். ஓகேவா? ஃப்ரிட்ஜ் இங்க இருந்தா உங்களுக்கு வசதியா இருக்குன்னு வச்சிருக்கேன். அப்புறம் பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு கழுவி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு வச்சிருக்கேன். பீரோ இங்க ஓகே தானுங்க? பீரோவை எங்க? இந்த ஜன்னல் பக்கமா பீரோவை வச்சா பொருள் எல்லாம் எடுக்கும்போது வெளிச்சமா இருக்கும்ல. என்னங்க நீங்க சுத்த விவரம் முடியாத ஆளா இருக்கீங்க. போன மாசம் மட்டும் சென்னையில இந்த ஏரியாவுல 6 பீரோ புள்ளிங் நடந்திருக்கு. நான் ஏட்டல்ல, அதான் நம்ம வீட்ல விவரமா பீரோவை சேஃபா உள்ள தள்ளி வச்சிருக்கேன். அப்படியா? ஆமாங்க. யூ see ஃபேமிலி போட்டோ. எப்படிங்க? என்னது இது? நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்து ஒரு போட்டோ. அதே எதுக்கு திருஷ்டி பரிகாரம் மாதிரி இங்க மாட்டிருக்கீங்க? என்னங்க நீங்க? நம்ம 2 பேரும் அக்னி சாட்சியோட 1000 பேருக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் நடந்தது. அப்ப நிறைய போட்டோ எடுத்தாங்க, வீடியோ கவரேஜ் கூட எடுத்தாங்க. அப்பவே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா அப்ப மாதிரியே? பேச்ச மாத்தாதீங்க. நான் தனியா இருக்கிற என்னோட போட்டோ எங்க? உங்க போட்டோ தானே? அங்க பாருங்க. அது சாமி போட்டோ. சாமி போட்டோ அது தெரியுது. என்ன சாமி? மகாலட்சுமி. மகாலட்சுமி அங்க இருக்கா இங்க இருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமா. சிரிக்கிறீங்க. நீங்க எதுக்குமே லாயக்கு இல்லாதவர்னு நினைச்சேன். பரவாயில்ல, வீட்டை பக்காவா ரெடி பண்ணிருக்கீங்க. எனக்கே ரொம்ப கூச்சமா இருக்கு. நீங்க ஓவரா புகழ்றீங்க, மன்னிக்கணும். இந்த வீட்டை சுத்தப்படுத்தி அழகுபடுத்தினது நான் இல்ல. நினைச்சேன். உங்களுக்கு தான் ரசனையே கிடையாதே, நீங்க எப்படி இதெல்லாம் செஞ்சிருப்பீங்க? என்னங்க நீங்க அப்படியும் பேசுறீங்க இப்படியும் பேசுறீங்க. சரி சரி, யார் செஞ்சது சொல்லுங்க. அடடா,
இந்த காலனில அப்பா ராவுன்னு ஒரு பையன் இருக்காங்க. எள்ளுனா என்னையா இருக்காங்க. ரொம்ப தங்கமான பையன். ஒரு டீ குடிச்சிட்டு வேலை செய்யறானா கூட வேணாங்க எனக்கு வேலை தான் முக்கியங்கிறான். அந்த மாதிரி ஒரு பையனை எங்கேயும் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பையன் கிடைச்சது நம்மளோட அதிர்ஷ்டம். இப்படி ஒரு நல்ல பையன் இருக்கானா? நான் அவனை உடனே பார்க்கணுங்க. இது ஒரு 2 செகண்ட் ஓடி போய் கூட்டு வந்துடுறேன். என்னங்க? ஆ? கட்டடம் பழசு, பார்த்து ஓடுங்க. மகாலட்சுமி, ஜானகி, இந்த குறும்பு தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே. கௌசிக், வாங்க சார். என்னப்பா கல்யாண மாப்பிள்ள? கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். நான் இன்னும் பொண்ணியே பார்க்கல. ஏன்பா வீட ஒன்றும் டெக்கரேஷனே பண்ணலையே? பொண்ணு பார்க்குறவங்க வரலையா? ஆக்சுவலாக இந்த சடங்கே ஒரு கோயிலில் வச்சு பண்ணலாம் தான் சொன்னேன். ஆனால் பாருங்க எங்கள் அப்பா தான் ஒத்துக்கல. அதான்ப்பா கரெக்டு. ஆமா, உங்க அப்பா எங்க? சார் சார். என்னப்பா அப்பாவை சார்னு கூப்பிடுற? சார் நான் அப்பாவை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளார பாருங்க வழக்கம் போல நீங்க அவசரப்பட்டீங்க. அப்பா அப்பா அப்பா. இதான் சார் என்னோட அப்பா. சார் நான் தான். தெரியும், கௌசிக் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டான். சார் என்ன சார் உங்க கை இப்படி நடுங்குது? இவன் அப்பான்னு கூப்பிட்டான்ல, அதான் கை நடுங்குது. அப்பான்னு கூப்பிட்டதுக்கு எப்படி கை நடுங்கும்? அது ஒன்றும் இல்லை சார். எப்பவுமே நான் அவரை வந்து டேடி டேடி அப்படின்னு கூப்பிடுவேனா, இப்போ திடீர்னு அப்பா அப்படின்னு அழகா தமிழ்ல கூப்பிட்ட உடனே அப்பப்பான்னு அவருக்கு ஆடிருச்சு. சார் உங்க பையன் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு லூட்டி அடிக்கிறான். ஓ, அடிக்கடி லீவ் வர போடுறான். பத்தாயிரத்துக்கு பொண்ணுங்க சவகாசம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதுக்கு தான் அவசர அவசரமா கால் கட்டு போட ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் மாமாவோட பொண்ணை பிடிக்கலன்னு சொல்ல போறதா போன்ல என்கிட்ட சொன்னான். அதுக்கு மட்டும் ஒத்துக்காதீங்க. பெண் பாவம் பொல்லாது அப்பா சார். அப்பா அப்பா காஃபி எடுத்துக்கோங்க. ஆமா, இது யாரு? என்ன சார் யாருன்னு கேக்குறீங்க? காஃபி எடுத்துட்டு வரால தெரியலையா? மாமா பொண்ணு கரெக்டா? ஆமா ஆமா, மாமா பொண்ணுதான். பொண்ணு பாக்குறதுக்கு கிளி மாதிரி இருக்கா. அது என்னமோ உங்களை மாதிரி வயசானவங்களுக்கு அவளை பார்த்தா கிளி மாதிரி தெரியும். ஆமா, பொண்ணோட அப்பா எங்க? பொண்ணுக்கு அப்பா இல்லை சார். பொண்ணோட அப்பா போயிட்டாரா? இது கூட கரெக்டா இருக்கு. ஆமா போயிட்டார். எப்போ? இந்த பொண்ணுக்கு 10 வயசா இருக்கும்போது ஹார்ட் அட்டாக்ல போயிட்டார். அடப்பாமே. ஆமா, பொண்ணோட அம்மா எங்க? இப்படி கேப்பே விடாம கேட்டா எப்படிங்க? கொய்யால காஃபியும் குடிக்க முடியல, பதிலும் சொல்ல முடியல. பொய் சொல்ல வேண்டாமா? என்னது? இல்ல பொண்ணோட அம்மாவுக்கு சட்னி ஃபெயில் ஆகி கிட்னி ஃபெயில் ஆகி திடீர்னு போய் சேர்ந்துட்டாங்க. என்னப்பா அது ஏகப்பட்ட ட்விஸ்டா இருக்கே. அப்போ இந்த பொண்ணு அனாதையா? அப்ப மட்டும் இல்ல சார், இப்போவும் தான். இல்ல, அனாதையா இருந்த பொண்ணை நான் தான் எடுத்து வளர்த்தேன். இவ என் பொண்ணு. ஐயோ, என்ன சார் இது? நீங்களும் கௌசிக் மாதிரியே குழப்புறீங்களே. இவ உங்க பொண்ணுன்னா உங்க பொண்ணு எப்படி உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க முடியும்? உறவுல ஓட்ட விழுகுதே. பொண்ணுன்னா பொண்ணே வா, பொண்ணு மாதிரி வளர்த்தார். பொண்ணு மாதிரி வளர்த்தாரா? அப்போ ஓகே. ஆமா, நீ எங்க வேலை பார்த்தீங்க? நான் ரிட்டையர்டு. வேலைக்கெல்லாம் போல, ஆனாலும் ரிட்டையர்டு. சார் உங்க ஒய்ஃப் கௌசிக்கோட அம்மா. அவர் ஒய்ஃப் கௌசிக்கோட அம்மா தான். ஹவுஸ் ஒய்ஃப். அவ எந்த வேலைக்கு போல, ஆனாலும் ரிட்டையர்டு. ஐயோ, அத கேட்கல சார். கௌசிக்கோட அம்மா எங்கன்னு கேட்டேன். அவங்களுக்கு பிரெயின்ல டியூமர் வந்து போய் சேர்ந்துட்டாங்க. அடப்பாமே. அப்போ கௌசிக் ஒரே பையனா? ஆமா. இல்ல, எனக்கு மேல 3 அக்கா 3 அண்ணங்க இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் ஏன் வரல? அவங்கெல்லாம் டிப்தீரியா, ஃபைலேரியா, காலரா, டைஃபாய்டு இப்படி மாறி மாறி வந்து அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. வேற கேட்குமா? வேணாம், எனக்கு நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கு. அப்போ நீங்களும் போய் சேர்ந்துருவீங்க. ஹாய் கௌசிக். யாரா? ஐயோ, குவார்டர் கோவிந்தன். டேய், யாரு இவரு?
இதான் உண்மையான மாமா கோவிந்த் சாமி. ஏய் கௌசிக், யாரா இவங்கெல்லாம் புதுசு புதுசா இருக்காங்க? சாரு யாரு? நான் கௌசிக்கோட மாமா. நீ யாரு? நீங்க தான் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டு தான் யோ, சொன்னீங்க. எவன்யா சொன்னது? டேய் நீ சொன்னியா? ஏன் சத்தம் போடுறீங்க? பாவம் உங்க ஒய்ஃபுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆம. இது எந்த ஃப்ராடரா அப்படி சொன்னது? இவர்தான். அதனால தான் அனாதையான உங்க பொண்ணுக்கு கௌசிக்கோட அப்பா கல்யாணம் ஏற்பாடு பண்றாரு. யாரா கௌசிக்கோட அப்பன்? இவர்தான். யாரு இவனா? டேய் என்னடா நடக்குது இந்த வீட்ல? எனக்கு பொண்ணே கிடையாது, அப்புறம் எப்படி பொண்ணு கல்யாணம்? இதெல்லாம் என் பொண்ணா? மூஞ்சடா இது. யாரையோ கொண்டாந்து நிக்க வச்சுக்கிட்டு கூத்தாட அடிக்கிற ராஸ்கல். டேய் உன்னால என் மானம் மரியாதை எல்லாமே போச்சு. பாவி படுபாவி. இல்ல அதெல்லாம் சொல்லிட்டு போறாரு பாத்தீங்களா? ஏய் இப்படி தில்லு முள்ளு பண்றவன் வீட்டு வாசப்படிய மிதிக்கிறது பாவண்டா. கவலைப்படாத கௌசிக் சார். உன்னை 2 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். ஏண்டா நான் உனக்கு மாமா பொண்ணா? அதுல வேற அனாதையா? போறவ வரவள கிண்டல் பண்ணணுமா? உன்ன என்ன பண்ற பாரு. ஐயோ சொல்லிட்டியா? ஐயோ பண்ணிட்டியா? ஹலோ, படிக்கிறதா பாட்டு கேக்குறதா? படிப்பு பாட்டுக்கு படிப்பு, பாட்டு பாட்டுக்கு பாட்டு. சுத்த ஞானம் சொன்னீங்க. எனக்குன்னு வந்து பிறந்திருக்கீங்களா? கண்ணதாசன்னா கண்ணதாசன் தான். வேற எந்த கவிஞராலையும் அவரை மாதிரி எழுதவே முடியாது. என்ன அழகா ஒவ்வொரு வரி முடிவுலையும் தேன் வர மாதிரி எழுதியிருக்காரு. ஐயா எப்படி ஐயா உங்களால இது மாதிரிலாம் எழுத முடிஞ்சது? நல்ல பாட்டை நிம்மதியா கேட்க விட மாட்டாங்களே. யார் சார் நீங்க? நான் கண்ணதாசன். கண்ணதாசனா? கண்ணதாசனா நீங்க? சார் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல சார். இப்பதான் உங்க பாட்டு கேட்டு ரசிச்சுக்கிட்டு உங்களை ஓன்னு புகஞ்சிட்டு இருந்தேன். டக்குன்னு நீங்களே நேரில் வந்து நிக்கிறீங்க. சொர்க்கத்துக்கும் எங்க வீட்டுக்கு நடுவில் ஏதோ பைபாஸ் ரூட் இருக்குன்னு நினைக்கிறேன். பாரதியார் வராரு, இப்ப நீங்க வரீங்க. ஐயோ 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 ஐயோ. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். யாருன்னு தெரியாதுல்ல, அப்புறம் என்ன ஹாய்? அதான் யார் மாப்ள? கண்ணதாசன் மாமா. கண்ணதாசன் வணக்கம். சட்டி சுட்டதடா கை விட்டதடா கண்ணதாசன். ஆமா. போனால் போகட்டும் போடா கண்ணதாசன். ஐயோ மாமா, நீங்க அத்தனை பாட்டையும் ஞாபகப்படுத்தி பாடுறதுக்குள்ள 3 மாசம் ஆயிடும். அவ்வளவு பாட்டு எழுதியிருக்காரு இவரு. ஐயா கண்ணதாசன், நீங்க எவ்வளவு அருமையான பாட்டுலாம் எழுதிருக்கீங்க. ஆனா இப்ப உங்களை பத்தி கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்தி குடின்னு ஒரு பாட்டு எழுதிருக்காங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அப்புறம் நீங்க ஆவியா வந்து ஏதோ ஒரு படத்தை பாட்டு எழுதிருக்கீங்களாமே, அது உண்மையா? இது செல்ஸ் செல்ஸ் செல்ஸ். கண்ணதாசன் நம்ம வீட்டுக்கு வந்து உடனே வாயேன். செல்லம்மா சீக்கிரம் வாமா. வந்து இவர் பாரதியார் மாதிரி இல்ல, எங்க கண்ணுக்கு தெரியுறாரு. வாங்க சார், வணக்கம். நல்லா இருக்கியாமா? மாமா, செல்லம்மா கண்ணுக்கும் கண்ணதாசன் தெரியுறாரு. பாரதியாரு பே சேனல் மாதிரி செல்லம்மா கண்ணுக்கு மட்டும் தான் தெரிவாரு. ஆனா கண்ணதாசன் ஃப்ரீ சேனல் மாதிரி எல்லார் கண்ணுக்கும் தெரியுறாரு. கண்ணதாசன் சார், இந்த அர்த்தமுள்ள இந்து மதத்துல நீங்க ஒரு மேட்டர் எழுதிருக்கீங்க. நீங்க நினைக்கிற கண்ணதாசன் நான் இல்ல. கண்ணதாசன் ஒருத்தர் தானே. அவரு கவிஞர் கண்ணதாசன், நான் தொழிலதிபர் கண்ணதாசன். செல்லம்மாவை பார்க்க வந்திருக்கேன். இவர் என் வீட்டுக்காரரு, இது எங்க அப்பா. ஓஹோஹோ, இவங்க தானே அது? நீங்க வாங்க சார். மாப்ள கவனிச்சிங்களா? அவர் நம்மளை பார்த்து ஓஹோன்னு சொல்லிட்டு போறாரு. ஓஹோன்னு சொல்லிட்டு போல, ஓஹோன்னு சொல்லிட்டு போறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன? செல்லம்மா நம்மளை பத்தி ஃபுல் பிக்சரே அவர் ஓட்டி காட்டிட்டான்னு தெரியுது. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பட்டு வேஷ்டிக்கார நம்மளை காரி துப்பாம போறான்னா நம்ம நல்ல நேரம் தான்.